வணக்கம். வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி. அமெரிக்கா ஈரானுக்கான டீல் க்ளோஸ் ஆகுன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், ட்ரம்போட ட்வீட் இதெல்லாமே மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி குளோபல் மார்க்கெட்டில் இருந்தது. 461 பாயிண்ட் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஆனால் நிஃப்டி 2% கிட்ட வெள்ளிக்கிழமை இன்க்ரீஸ் ஆகியும் ஓவரால் வீக்கில் பார்த்தீங்கன்னா 1% தான் பாசிட்டிவ். பேங்க் நிஃப்டி 1638 பாயிண்ட் வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி. ஆனால் இதில் கவனிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஓவரால் வீக்கில் பேங்க் நிஃப்டி 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடந்த வாரம் ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி அனௌன்ஸ்மெண்ட், முக்கியமாக ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரிலாக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் இதெல்லாமே ஆர்பிஐ பாலிசி மீட்டில் கொடுத்துருந்த அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒரு பெரிய அளவுக்கு மார்க்கெட்டை புஷ் பண்ணியிருக்கு, முக்கியமாக ப்ரைவேட் அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸுக்கு. இன்னொரு பக்கம் தொடர்ந்து கண்டினியூஸாக 2 வாரமாக ஐடி ஸ்டாக்ஸு ஃபால் ஆகிட்டு இருக்கு. அமெரிக்காவோட மார்க்கெட் வெள்ளிக்கிழமை ஸ்பேஸ் எக்ஸோட ஐபிஓ கிட்டத்தட்ட $135 இருந்த ஐபிஓ ப்ரைஸு $160 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம இந்திய மதிப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 190 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு இதோட மார்க்கெட் கேப் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி ஐபிஓ இந்தியன் மார்க்கெட்லேயும் ஐடி ஸ்டாக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா, மறுபடியும் ஒரு பூம் உருவாகுமா, இதை பற்றி தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். திங்கட்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, என்னென்ன ஸ்டாக்ஸ் செக்டார்ஸ் வாட்ச் பண்ணலாம், நியூஸ் இருக்கிற கம்பெனிஸ் என்னென்ன ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ட்ரைனிங் செஷன் இருக்குது, ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஒரு ஃப்ரீ ட்ரைனிங். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அப்டேட், ஸ்டாக் நியூஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே சார்ட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். முதல் விஷயம் என்னென்னா பேங்க் நிஃப்டி தான். ஏன்னா பேங்க் நிஃப்டி கை கொடுக்கல அப்படின்னா நிஃப்டி இந்த அளவுக்கு மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஓவரால் குளோபல் மார்க்கெட் ஈரான் அமெரிக்காவோட பிரச்சனை முடிகிறதுக்கான ஒரு நியூஸு இதெல்லாமே மார்க்கெட்டில் கை கொடுத்துருக்கு. கடந்த ஏப்ரல் 23, 24க்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவலில் பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணியிருக்கு. வெள்ளிக்கிழமை மட்டும் 1638 பாயிண்ட், அதாவது கிட்டத்தட்ட 3% வெள்ளிக்கிழமை மட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே மட்டும் நியர்லி 2%, அதாவது 461 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ஒரு பெரிய கேப் அப், அந்த கேப் அப்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி டே ஹைக்கு நியரில் முடிஞ்சு ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டலோட முடிஞ்சிருந்தாலும் ஓவரால் வீக்கில் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இல்லைன்னு சொல்லலாம் பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா நிஃப்டி வந்து கடந்த ப்ரீவியஸ் வீக்கோட லோவை இந்த வாரம் உடைச்சிருந்தாலும் பட் பவுன்ஸ் பேக் ஆனது ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டல், அதாவது ஒரு ஃபுல் பாடி புல்லிஷ் கேண்டலோட 256 பாயிண்ட் வீக்லி பேசிஸில் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட 1%. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5 to 6 வீக்ஸோட ஹையை உடைச்சிருக்கு. ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டலும் கூட. ஓவரால் வீக்கில் பார்த்தீங்கன்னா 2318 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் என்னென்ன, கடந்த ஏப்ரல் 4th வீக்கோட ஹையை பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ஹை பார்த்தீங்கன்னா 56,500. இன்னைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆனது 56,814 கிட்ட முடிஞ்சிருக்கு. அதாவது கடந்த ஒரு 6 வாரத்தோட ஹையை பிரேக் பண்ணி தான் டே ஹைக்கு நியரில் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்டில் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம். இதில் அடிஷ்னலாக ஒரு பெனிஃபிட் என்னன்னா ஆர்பிஐயோட ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் திங்கட்கிழமை கொடுத்துருக்கிறது. அது என்னன்றதை அடுத்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா வீக்லி பேசிஸ்லன்னு பார்க்கும்போது 56,000 ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல். 56,800க்கு மேலே முடிஞ்சிருக்கு. இந்த 56,000 வீக்லி பேசிஸில் ஒரு குரூஷியல் லெவல். அதே போல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் 57,500. ஸோ இன்ட்ராடேக்கு 56,500 ஒரு குரூஷியல் லெவல். ஓவரால் வீக்லன்னு பார்க்கும்போது 57,500 ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் 56,000 சப்போர்ட் லெவலாகவும் வீக்லி பேசிஸில் பார்க்கலாம். இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்த லெவல் 23,800. ஏன்னா வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிருக்கிறது 23,600. 23,800க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் இன்னும் ஸ்ட்ரென்தன் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த லாஸ்ட் வீக்கோட ஹை, அதாவது இப்போ முடிஞ்ச வாரம் இல்லாமல் அதுக்கு முந்தின வாரத்தோட ஹை. ஸோ இந்த லெவல் ரொம்ப ஒரு குரூஷியலான லெவலாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது திங்கட்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு கேப் அப் ஓப்பனிங்கான சான்சஸ் இருக்குது.
குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. பட் பெரிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வியாழக்கிழமையே யூஎஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான ராலி. ஸோ வெள்ளிக்கிழமை ஒரு லெஸ் தென் 1% தான் யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஒரே நாளில் பேங்க் ஸ்டாக்ஸும் சரி நிஃப்டியும் மோர் தென் நியர்லி 2 to 3% மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ப்ராஃபிட் புக்கிங்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கும் இருக்கு. ஸோ அது வெயிட் பண்ணி பார்க்கலாம். க்ரூட் ஆயிலோட கிராஷ் ஃபால் ஒரு பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அதே போல் ருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கான ஒரு நியூஸு. இதில் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வெள்ளிக்கிழமை கொடுத்துருக்குறாங்க. ஏப்ரல் மாதம் 3.48 இருந்தது. இப்போ மே மாதத்தோட டேட்டா வெள்ளிக்கிழமை அனௌன்ஸ் பண்ணது 3.93. இது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு பேனிக் கவர்மெண்ட்டோட இந்த டேட்டாவில் இருந்து பார்க்க முடியுது. ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமானால் என்ன ஆகும் அப்படின்னா ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட் வர்றது மேபி தள்ளி போகலாம். எஃப்ஐஎஸோட டேட்டா மறுபடியும் எஃப்ஐஎஸ் வந்து ஸ்டில் இன்னும் ஒரு காஷியஸ் மோடில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை 1082 கோடி ரூபா அளவுக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. மார்க்கெட் 461 பாயிண்ட், அதாவது 2% இன்க்ரீஸ் ஆகியும் ஈக்விட்டி மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் ஸ்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ குளோபல் மார்க்கெட்டோட ட்ரிகர் அமெரிக்கா ஈரானோட டீல் மேபி இன்னைக்கு சண்டே இல்லை மண்டேல இந்த டீல் க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ட்ரம்ப்போட சைடில் இருந்தும் ஈரானோட சைடில் இருந்தும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக பார்க்கலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா பதற்றம் மறுபடியும் வந்திருக்கிறதுக்கான ஒரு விஷயம், ஈரானோட மீடியாவில் இந்த டீலை பற்றின நியூஸ் வந்து லீக் ஆகிருக்குன்ற ஒரு ஸ்பெக்குலேஷன் வந்தது. பட் அந்த டீல் ஆக்சுவல் டீல இருக்கிற இன்ஃபர்மேஷன் பெருசாக அதில் இல்லை. மேபி அது ஒரு ஃபேக் டீல் அப்படின்றது ட்ரம்ப்புமே கொடுத்துருக்கிறாரு. ஸோ இப்போ இந்த பதற்றத்திலிருந்து ஈரானோட மினிஸ்டர் அகைன் ட்ரம்ப்போட இந்த ஸ்பீச் எல்லாமே ஓவரால் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ரொம்ப ஒரு கூலான ஒரு சுச்சுவேஷனுக்கு டர்ன் ஆயிருக்கு. மேபி சண்டே இன்னைக்கு இல்லை மண்டேல இந்த டீல் சைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். க்ரூட் ஆயில் தொடர்ந்து ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கு. கோல்டு சில்வர் பவுன்ஸ் பேக் ஆக சான்சஸ் இருக்கு. ஈக்விட்டி மார்க்கெட்டில் பாசிட்டிவ் சென்டிமெண்ட், ருப்பி அகைன் ரெக்கவர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆர்பிஐ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ், 75,000 கோடி ரூபாய்க்கு ஓவர் நைட் வேரியபிள் ரேட் ரெப்போ ஆக்ஷன் விஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்ஷனை வந்து பேங்கிங் சிஸ்டமில் லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ எடுத்திருக்கிற ஒரு விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டாக்ஸு, ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸு இது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மண்டே பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வாட்ச் பண்ணலாம், ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் நம்ம வாட்ச் பண்ணலாம். அடுத்தது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். க்ரூட் ஆயில் ஃபால் ஆச்சுன்னா ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் இந்தியா, சென்னை பெட்ரோலியம் இந்த மாதிரி ரிஃபைனரி ஸ்டாக்ஸுக்கு நெகட்டிவ். அதே மாதிரி மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் பிபிசிஎல், ஐஓசி, இந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்த கம்பெனிஸ்க்கு இது பாசிட்டிவான ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாக் மண்டே வேதாந்தா டிமர்ஜருக்கான ரெக்கார்ட் டேட். ஸோ இப்போ டிமர்ஜ் ஆகி இந்த கம்பெனி 4 புது கம்பெனியாக டிமர்ஜ் ஆகி ட்ரேட் ஆக போகுது. ஸோ லிஸ்டிங் டே வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வால்யூமும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நீங்கள் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். சேர் பர்சன் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கினுடைய சேர் பர்சனுக்காக 5 பேரை ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸு. ஜூலை எண்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸை நம்ம கவனிக்கலாம். டாக்டர் ரெட்டி ஒரு பாசிட்டிவ் நியூஸு, யூஎஸ் மார்க்கெட்டில் நியூ ட்ரக் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதோட சேல்ஸு நியர்லி $250 மில்லியன் அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகலான்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டாக்டர் ரெட்டி நம்ம கவனிக்கலாம். அதே போல் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி 1,400 கோடி ரூபா அளவுக்கான டீல். என்எல்சி இந்தியா ப்ரிஃபர்ட் பிட்ரா கிரிட்டிக்கல் மினரல் பிளாக்குக்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்எல்சிக்கு இது ஒரு முக்கியமான நியூஸு. 600 கோடி ரூபா ப்ரிஃபரன்ஷியல் வாரண்ட் இஷ்யூ. கிம்ஸ் அதாவது கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இந்த கம்பெனி 600 கோடி ரூபா ப்ரொமோட்டர் வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிம்ஸ் வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம். ஆரோ ஃபார்மாவுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸு, யூஎஸ்எஃப்டிஏவோட ஓஏஐ கிளாசிஃபிகேஷன் தெலுங்கானா யூனிட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஃபார்மா ஸ்டாக்குக்கு இது ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கோல் இந்தியா, முக்கியமாக தெலுங்கானாவில் கோல் மிஸ்ஸிங் அலிகேஷன் வந்து இப்போ ஒன்று உருவாகி இருக்கு. ஸோ இதில் வந்து கோல் இந்தியா நேரடியாக சம்மந்தப்படலை அப்படின்னாலும்
பட் இது கோல் செக்டார்ன்றது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நிஃப்டியோட டெக்னிக்கல் 23,450 டு 23,500 ஒரு குரூஷியலான லெவல். ரெசிஸ்டன்ஸ் லெவல்னா 23,800. ஸோ மேபி இந்த ரெசிஸ்டன்ஸ் 23,800க்கு மேலே ஒரு 10 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆனால் 23,950, 24,000, 24,100 இதுதான் அடுத்தடுத்த லெவலாக நிஃப்டிக்கு நம்ம வாட்ச் பண்ணணும். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி தான் மார்க்கெட் லீடராக வரப்போகிற வாரம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் கடந்த 2 வாரத்தில் நடந்த ரேலியில் ப்ராஃபிட் புக்கிங்கான ஒரு காஷியஸும் இருக்குது. ஸோ சப்போர்ட் உடையாமல் இருக்கிற வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தொடர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் வந்து 56,500ன்றது தான் ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல். இந்த லெவலுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் ஒரு புல்லிஷ் பையர்ஸ் பேங்க் நிஃப்டியில் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. மேபி இது உடையாமல் போச்சுன்னா 57,500, 58,000, 58,500 இந்த 3 லெவல் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 23,500க்கு மேலே நிஃப்டி சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு செல் அண்ட் ரைஸ் ஸ்ட்ராட்டஜியை நம்ம பெட்டர் அவாய்ட் பண்ணலாம். அக்ரெசிவான டார்கெட் 24,000 டெக்னிக்கலாக நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ இப்போ நம்ம கவனிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஒன்று, ஈரான் அமெரிக்கா டீல், க்ரூட் ஆயிலோட ஃபால், ருப்பியோட ஸ்ட்ரென்தன், எஃப்ஓஎம்சி மீட்டிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, WPI இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது வரப்போகிற வாரம், FIIஸோட ஆக்டிவிட்டி, இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக மண்டே மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சைடில் RBIயோட லிக்விடிட்டி சப்போர்ட் ஒரு பக்கம், பேங்க் நிஃப்டி டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது, குளோபல் சென்டிமெண்ட் பாசிட்டிவாக இருக்கிறது, மார்க்கெட்டை மறுபடியும் மேலே புஷ் பண்ணுமா, வேதாந்தாவோட லிஸ்டிங் ஸ்டாக்ஸ், டிமர்ஜர் லிஸ்டிங் ஸ்டாக்ஸ் இதெல்லாமே ஒன் பை ஒன் நம்ம கவனிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட டெலிகிராம் குரூப்பில் மார்க்கெட் அப்டேட் ஸ்டாக் நியூஸ் நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, வரப்போகிற வாரம் அதாவது ஜூன் 20ஆம் தேதி ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் சென்னை தாம்பரம்ல நடக்குது. இந்த ட்ரைனிங் செஷன் நீங்கள் கலந்துக்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம்.